சைவர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கைலாய மலையினை ஒரு தடவையாவது தரிசித்து விட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அப்படி ஒரு ஆசையில்தான் நானும் என் கணவரும் கடந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி எமது பயணத்தை தொடங்கினோம். இந்த காணொளியில் எமது பயணத்தில் நாம் கண்ட அனுபவத்தையும், எவ்வாறு கைலாசம் சென்றோம் என்பதையும் என்னால் இயன்றவரை விளக்கமாக தந்துள்ளேன். கைலாச தரிசனம் மிக மிக அருமையாக அமைந்தது. எல்லாம் எம்பெருமானின் கருணை. ஆனால் தரிசனத்திற்கு முன்பாக பல சோதனைகள். அப்பப்பா சொல்லி மாளாது. எல்லாம் விவரமாக சொல்ல முன் கைலாய மலையை பற்றி சிறு விவரத்தை பார்த்து விடுவோம். கைலாயம் என்பது இமயமலையில் உள்ள ஒரு தொடரில் அமைந்திருப்பதாகும். சைவர்களின் முழு முதற் கடவுளான சிவபெருமான் இங்கு வாசம் செய்கிறார் என்பது சைவர்களின் நம்பிக்கை. 6638 மீட்டர் உயரம் கொண்டது இந்த மலை. இது தற்போது சீனாவின் திபெத்தில் அமைந்துள்ளது. இந்த இந்த மலை இந்துக்களால் மட்டுமன்றி பௌத்தர்களாலும், சமணர்களாலும், பொன் சமயத்தவர்களாலும் வணங்கப்பெறுகிறது. இதுவரை யாரும் கைலாய மலையில் ஏறியதில்லை. இம்மலையை சுற்றி வலமாக வரலாம். இதை கோரா என்று அழைக்கிறார்கள். இன்னகோரா, அவுட்டகோரா என்று இந்த மலையை 2 விதமாக சுற்றலாம். இருப்பினும் தற்போது அவுட்டகோரா மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. சரி, இந்த மலைக்கு எப்படி செல்லலாம்? இதற்கு தற்சமயம் 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று நேபாளத்தில் இருந்து ஒரு பாதை, இரண்டாவது சீனாவில் இருந்து ஒரு பாதை. இதில் நாங்கள் சென்ற பாதை சீனாவில் இருந்து கைலாயமலை சென்று அங்கிருந்து நேபாளம் வழியாக எங்கள் ஊர் வந்து சேர்ந்தமையாகும். ஆனால் இந்த 2 வழிகளிலுமே சரி சமனான சவால்களும் சிக்கல்களும் இருக்கின்றன. பின்னர் சீனாவில் 2 நாட்கள் தங்கியிருந்தோம். நாம் இருந்த சீனாவின் பகுதியின் பெயர் செங்டு. இங்குதான் பண்டா கரடிகளின் ரிசர்ச் பேஸ் வைத்துள்ளார்கள். சீனா சென்று 2ஆம் நாள் அங்கு சென்று அதை பார்வையிட்டு மகிழ்ந்தோம். இங்கேயே அடுத்த சவால் எங்களுக்கு தயாராகிவிட்டது. அதுதான் சாப்பாடு. வெஜிடேரியனான எங்களுக்கு அங்கே சாப்பாடு கிடைப்பது மிக கஷ்டம். முதல் நாளே பாதி வெந்த உருளைக்கிழங்கும் கீரையும் சோறும் தான் சாப்பாடு. ஆனால் பசியில் ஏதோ சாப்பிட்டு விட்டோம். 2ஆம் நாள் மதியம் வெறும் உருளைக்கிழங்கு பொரியல் தான் சாப்பாடு. இரவும் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தோம். ஆனால் அங்கு ஹோட்டலில் ஆங்காங்கே தூவப்பட்ட மரக்கறிகளோடு சாதம் வந்தது. இப்படி சீன பாதையில் சாப்பாடு கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் தயிர் சாதம், புளி சாதம், சர்க்கரை சாதம் என்றெல்லாம் விதம் விதமாக சாப்பிட்டு விட்டு அந்த நாக்கிற்கு துரோகம் செய்வது போலதான் அமையும் சீனா பாதை தேர்ந்தெடுத்தார். எங்களைப் போல் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, ஜாத்திரைக்காக வேண்டி வெஜிடேரியனாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நேபாள பாதையில் இந்த பிரச்சனை இருக்காது. ஏனெனில் சவுத் இந்தியன் டிஷ்ஷோ, இலங்கை தமிழர்களின் சாப்பாடோ கிடைக்காவிட்டாலும் நேபாளி தாலி என்று நார்த் இந்தியன் டிஷ் போல ஒரு சாப்பாடு கிடைக்கும். என்னதான் கஷ்டப்பட்டாலும் சீன மக்களின் விருந்தோம்பலில் மனம் நிறைவுற்றது. ஆமா, மிக நல்ல மனிதர்கள். பின்னர் சீனாவின் செங்குடுவில் இருந்து கைலாயமலை இருக்கும் திபெத்திற்கு செல்ல வேண்டும். இதற்கு வாகனத்திலோ அல்லது புகையிரத வண்டியிலோ செல்லலாம். செலவும் மிக குறைவு, ஆனால் நேரம் எடுக்கும். ஆகையால் நாங்கள் விமானத்தில் சென்றோம். செங்குடுவில் இருந்து திபெத்தின் தலைநகரான லாசாவிற்கு பயணம். இது 2.5 மணித்தியால பயணம். இங்கு செல்ல முன் செங்குடு விமான நிலையத்தில் திபெத் செல்வதற்கான ஒரு அப்ரூவல், அதாவது ஒரு விசா மாதிரி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த அப்ரூவலின் ஒரிஜினலை அவர் அந்த இமிகிரேஷன் ஆபீஸில் கேட்பார்கள். விமானம் என்பதால் தான் ஒரிஜினல் காட்ட வேண்டும். புகையிரத வண்டியில் என்று சொன்னால் பிரதியே காணுமாம். அந்த அப்ரூவல் நமது ஏஜென்ட் நாம் வரும் முன்னரே எடுத்து வைப்பார்கள். அதில் நமது பெயர், கடவுச்சீட்டு இலக்கம் எல்லாம் இருக்கும். அந்த அப்ரூவல் லெட்டரை இமிகிரேஷன் ஆபீஸில் காட்டி, அங்கும் மொழி பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதுவும் கடந்து வந்தால் இறைவன் அடுத்த சோதனையை வைத்தார் எங்களுக்கு. முகில் மூட்டமாக இருந்ததால் பிளைட் டிலே, அதாவது தாமதமாகிவிட்டது. ஆனால் அது எப்போது சரியாகும் என்று தெரியாது. அதனால் விமானம் எப்போது எடுப்பார்கள் என்று தகவல் இல்லை. அதாவது பிளைட் டிலே என்று அறிவித்தல் வந்து விட்டது. ஆனால் எவ்வளவு நேர டிலே என்று அவர்களால் கூற முடியவில்லை. ஏனெனில் அது அவர்கள் கையில் இல்லையே. முகில் மூட்டமாக இருப்பதற்கு அவர்கள் என்ன செய்ய முடியும்? ஏனென்றால் செங்குடுவில் இருந்து லாசா செல்லும் பாதை மலைகள் நிறைந்தது. முகிலால் மலை முகடு தெரியாமல் பிளைட் மோதி விபத்து ஏற்படலாம் என்பதால் பிளைட்டை தாமதம் செய்து விட்டார்கள். எங்களுக்கோ என்ன செய்வதென்று தெரியவில்லை. விவர பலகையை நிமிஷத்துக்கு நிமிஷம் பார்ப்பதும் வருவதுமாகவே இருந்தேன்.
என்ன பிரயோஜனம்? ஃப்ளைட் டிலே என்ற மெசேஜ் மட்டும்தான் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. காலை 7 மணிக்கு ஃப்ளைட் என இருந்து 9 மணி என முதலில் மாற்றினார்கள். பின்னர் அதையும் மாற்றி 11 மணி என்று மாற்றிவிட்டார்கள். எங்களுக்கு மனசே உடைந்து விட்டது. ஆனால் அந்த 11 மணி என்றாலும் கூட அது ஊர்ஜிதம் இல்லை. கன்ஃபார்மா சொல்லவில்லை. ஃப்ளைட் இன்னும் டிலேயும் ஆகலாம் என்று வேறு அவர்கள் அந்த ஆபீஸில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு மனசே உடைந்து விட்டது. ஏனெனில் ஒரு நாள் பிந்தினாலும் எங்கள் அந்த டூரே கேன்சல் ஆகிவிடும். டூர் பிளான் ஒன்று போட்டிருப்பார்கள் அல்லவா? அதனால் ஒரு நாள் பிந்தினாலும் அந்த டூர் பிளானே கேன்சல் ஆகிவிடும். இவ்வளவு தூரம் வந்தும் அதுவும் இவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் எல்லாம் 7 மணிக்கே ஃப்ளைட் என்று எங்கள் ஹோட்டலில் இருந்து 5 மணிக்கே கிளம்பி ஒரு டீ காஃபி கூட இல்லாமல் காத்து கொண்டிருந்த எங்களுக்கு டீ காஃபி கூட இல்ல, சாப்பாடு இல்ல, எதுவுமே இல்லாம நாங்க ஃப்ளைட்டுக்காக காத்து கொண்டிருந்தோம். மேலும் மேலும் அது டிலே ஆகுன்றதை தவிர பாசிட்டிவான நியூஸ் வரவே இல்லை. ஏனென்றா நாங்க ஏன் டீ காஃபி குடிக்க முடியலையேன்னு சொன்னா சீனர்கள்ட டீயும் காஃபியும் எங்களுக்கு செட் ஆகாது, எங்களுக்கு அது சரி வராது, எங்களுக்கு பொருந்தாது. ஏனெனில் அது ஒரு கசப்பாக இருக்கும். அதனால் வெறும் வயிற்றோடு காத்து கொண்டிருந்த எங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. மனமே விட்டு போயிற்று. அந்த நிமிடம் ஏதோ ஒரு சிறு நம்பிக்கையோடு வேல்மாறல் படித்தேன். படித்துவிட்டு இனி என்னமோ முருகன் தான் எல்லாமே, கைலாயம் பார்க்கும் பலன் இருந்தால் கூப்பிடட்டும் என்று நினைத்துவிட்டு அப்படியே காத்து கொண்டிருந்தேன். 11 மணிக்கு கொஞ்ச நேரம்தான் இருக்கும். கடைசி நேரத்தில் விமானத்தில் ஏற்றினார்கள். அது மட்டும் நிச்சயம் இல்லாதிருந்தது அந்த பயணம். ஆண்டவா என்று ஒரு மாதிரி லாசாவிற்கு வந்து சேர்ந்தோம். அங்கு வந்த உடனேயே ஆக்சிஜன் குறைபாட்டால் சற்று மூச்சு கோளாறு ஏற்பட்டது. ஏற்கனவே உடலும் மனமும் களைத்திருந்ததால் அதன் தாக்கத்தின் வெளிப்பாட்டால் முதலில் என்னால் ஆக்சிஜன் இல்லாத தன்மைக்கு இசைவாக்கம் அடையவே முடியவில்லை. பின்னர் எங்கள் ஹோட்டலிற்கு வந்த ஹையோடு லாசாவில் நேபாள நபர் ஒருவர் வைத்திருந்த ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு சென்று வயிறார சாப்பிட்டோம். உணவு நார்த் இந்தியன் முறை போல கொஞ்சம் இருந்தது. நார்த் இந்தியன் சாயலில் இருந்தது. அதனால் வயிறார சாப்பிட்டோம். பின்னர் அன்று முழுவது மூச்சு கஷ்டத்தோடு முடிந்தது. அடுத்த 2 நாட்களுக்கு எமது திபெத் கைடுடன் சேர்ந்து பல மொனாஸ்ட்ரிகளை பார்வையிட்டோம். மொனாஸ்ட்ரி என்பது மத குருமார்கள் தங்கியிருக்கும் ஒரு இடம். அதே நேரத்தில் அவர்களது கடவுள்களை வைத்து வழிபடும் ஒரு தலமாகவும் அது கொள்ளப்படுகின்றது. அவர்களது தெய்வங்களை பார்வையிட்ட போது, அதாவது அந்த உள்ளூர் சமயத்தவர்கள் பொன் சமயத்தவர்களின் கடவுள்களை பார்வையிட்ட போது எங்கள் சமய கடவுளின் எங்கள் சமய கடவுள்களின் சாயல் அங்கு தெரிந்தது. விவரமாக சொன்னால் எங்கள் கடவுள்கள் தான் வேறு பெயர்களை தாங்கி அங்கிருப்பதாக எனக்கு தோன்றியது. உதாரணமாக 4 தலைகள் கொண்ட கடவுள், 1000 கை 11 தலை கொண்ட கடவுள், இப்படியெல்லாம் எங்கள் கடவுள்கள் போலவே அங்கிருப்பதை நான் பார்த்தேன். அது மட்டுமின்றி எப்படி நாம் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு கடவுளை நியமித்துள்ளோமோ அங்கும் அது போல பார்த்தேன். உதாரணமாக சொன்னால் நாம் மருத்துவத்திற்கென்று தன்வந்திரியை கூறுவோம் அல்லவா? அதுபோல மருத்துவத்திற்கென்று அங்கும் ஒரு கடவுள் இருப்பதை நான் பார்த்தேன். சில கடவுள்களின் பெயர்கள் அப்படியே அவர்கள் கடவுள்களின் பெயராகவும் வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தேன். உதாரணமாக புராண இதிகாசத்தில் வரும் மைத்ரேயி என்னும் பெயர் மைத்ரேய என்று ஒரு பெயராக மாற்றப்பட்டு அங்கிருப்பதை அவதானித்தேன். எங்கள் கோயில்களில் எப்படி கொடித்தம்பம் இருக்குமோ அதுபோல அவர்கள் மொனாஸ்ட்ரியிலும் இருப்பதை கண்டேன். அவர்களின் கொடித்தம்பத்தை சுற்றி ஜக் என்று அழைக்கப்படும் எங்கள் ஊர் எருமை போன்ற ஒரு விலங்கின் தோலினை எடுத்து அந்த கொடித்தம்பத்தை சுற்றி வைத்திருந்தார்கள். அங்கிருக்கும் கடவுள்கள் எங்கள் கடவுளர்களின் கையில் இருக்கும் ஆயுதங்கள் போல அந்த கடவுள்களும் வைத்திருந்தார்கள். அதில் திரிசூலம் கூட இருக்கின்றது. மேலும் எங்கள் சமய சின்னமான நந்தி போல அவர்கள் மர என்னும் மான் வகையை அவர்கள் சின்னமாக கொண்டுள்ளார்கள். எங்கள் சமயத்தில் உள்ள மறுபிறப்பு கொள்கையை அவர்களும் நம்புகிறார்கள். இப்படி பொன் சமயமான திபெத்திய உள்ளூர் சமயத்திலும் எங்கள் இந்து சமயத்தின் சாயல் அதிகமாக தெரிகிறது. திபெத்திய மோங்ஸின் டிபேட் ஒருவித வாதத்தின் காணொளியை இங்கு பாருங்கள்.
너 떠나대 저지 아또 아타 야 승진이 주기 하는 거 주는 거 이래 맞아. 사제 보고 승진이 주기 하는 있잖아. 거 많이 봤어 야, 민주주의 유래에서 이거 사제 보고 있는데 이제. 자기 남자가 셔지면 원을 가면 대통령 때부터 받아 줘대지 그래서 승진이 주네 승진이 주기 하는 주는 거 많이 봤어 இப்படியே அடுத்த 2 நாட்களும் லாசாவில் பயணம் செய்து முக்கியமான இடங்களை எல்லாம் பார்த்த வண்ணம் அந்த அழகிய காட்சிகளையும் ரசித்த வண்ணம் சென்று எவரெஸ்ட் பேஸ் கேம்பினை அடைந்தோம். பின்னர் எவரெஸ்ட் அடிவாரத்திலிருந்து அம்மலையை பார்த்துவிட்டு அன்றிரவு அங்கேயே தங்கினோம். பின்னர் அங்கிருந்து சாஹா என்னும் இடத்திற்கு சென்றோம். சாஹா என்னுமிடம் வந்து சேர்ந்து அங்கு இரவு தங்கிவிட்டு அடுத்த நாள் டார்ச்சன் என்னும் இடத்திற்கு சென்றோம். இது முக்கியமான இடம். ஏனெனில் இங்கிருந்து 7 கிலோமீட்டர் சென்றால் கைலாசமலையை சுற்றுமிடம் ஆரம்பிக்கும். ஏன் டார்ச்சனிலிருந்தே கைலாயமலை தெரியும். நாங்கள் டார்ச்சன் வரும் வழியில் மானசரோவர் நதிக்கு வந்து சேர்ந்தோம். அங்கிருந்தும் கைலாயமலை தெரியும். ஆனால் அன்று மழை மேகம் மூடி கைலாயம் தெரியவில்லை. சாகாவிலிருந்து புறப்படும் போதே மழைதான். ஆனால் டார்ச்சன் போய் சேரும் போது மழை விட்டுவிடும் என்ற நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் மானசரோவர் வந்தும் கைலாயம் தெரியவில்லை. மலை மேகம் மூடிவிட்டது. கைலாயம் உயரமான மலை என்பதால் டார்ச்சனில் நிற்கும் போது கூட சிறு மலை என்றாலும் கருமேகம் மலையை மூடிவிடும். இப்படித்தான் அன்றும் நிகழ்ந்தது. மானசரோவரிலிருந்து கைலை மலை தெரியவே இல்லை. இங்குதான் இறைவன் எனக்கு அடுத்த சோதனையை வைத்தார். என் மனம் மிகவும் உடைந்து விட்டது. இதில் என்ன கொடுமை என்றால் சாலையின் ஒரு பக்கம் தெளிந்த நீலவானம், ஆனால் மறுபக்கம் அதாவது கையில இருக்கும் பக்கம்தான் மழை. எப்படி இருக்கும் என் மனநிலை? ஏன்பா இந்த தேவையில்லாத பக்கம் மழையும் கையிலை பக்கம் வெயிலாவும் இருக்கக்கூடாதா என்று நான் நான் சென்ற அந்த வாகனத்திற்குள் யாரும் பார்த்து விடக்கூடாது என்று அழுதபடி சென்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போதும் ஞாபகம் இருக்கிறது. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்டும் சேர்ந்து இருந்தது. அந்த ரெஸ்டாரண்டிற்கு ஒரு சைட் வாசல் இருக்கும். அந்த வாசல் வழியாக மழை இல்லாத நாளில் கைலாசம் தெரியுமாம். அந்த வாசல் வழியாக சென்று பார்த்தார். அப்போது நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே, அதாவது வேண்டா வெறுப்பா ஒரு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு அங்க இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எழும்பி போய் அந்த சைட் வாசலால போய் மழை விட்டு விட்டதா, கைலாசம் தெரியுதா என்று சொல்லி அடிக்கடி பார்த்ததும், ரூமுக்கு வந்து அந்த ஜன்னல் ஊடாக வந்து மழை விட்டு விட்டதா என்று அடிக்கடி பார்த்ததும் என்னால் மறக்கவே முடியாது. அவ்வளவு தூரம் வாங்கினேன் கைலாச தரிசனத்திற்காக. இரவு முழுவதும் தூக்கமே இல்லை. இரவு முழுவதும் இறைவனை வேண்டியபடியே இருந்தேன். அடுத்த நாள் ஆகஸ்ட் 31 சனி பிரதோஷம் அன்று டார்ச்சனிலிருந்து 7 கிலோமீட்டர் பயணம் செய்து கைலை மலையினை சுற்றுவதற்கு ஆரம்ப இடத்தை வந்து சேர்ந்தோம். அப்போது கூட கைலை மலை தெரியவே இல்லை. சரி என்று ஜமத்துவார் ஊடாக உள்ளே சென்று வெளியே வந்து சற்று நடக்க துவங்கினோம். அப்போது நந்தி மாதிரி ஒரு மலை எங்கள் கண்ணில் பட்டது. சரி, பிரதோஷமன்று நந்தி தேவரின் காட்சியாவது கிடைத்ததே என்று என் மனதை கொஞ்சம் சாந்தப்படுத்தியவாறு மேற்கொண்டு நடந்தோம். ஆறுகள் பக்கத்தில் எல்லாம் செல்ல, கல்லுகள், பாறைகள், குன்றுகளை கடந்து நடந்து கொண்டிருந்தோம். ஆக்சிஜன் இல்லாமல் கஷ்டப்பட்டாலும், உடல் ஓய்வெடு என்று கெஞ்சினாலும் நிற்காமல் தொடர்ந்து சென்றோம்.
ஏனெனில் எங்காவது ஒரு இடத்தில் மலைமேகம் விலகி கைலை தெரிந்தாலும் அதை மிஸ் பண்ணிவிடக் கூடாது என்பதற்காகவே ஓய்வின்றி நடந்தோம். வழி வழியாக அப்பர் பெருமானின் கைலை போற்றி திருத்தாண்டகத்தையும், சுந்தரர் பெருமானின் நொடித்தான்மலை உத்தமனே என்றும், சம்பந்தர் பெருமானின் கைலை மலையாரே என்றும் பாடிய வண்ணம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தோம். அதுவரை ஒரு சொட்டு தண்ணீரோ உணவும் எடுக்கவில்லை. கைலை மலைக்கு வந்து பிரதோஷ விரதம் பிடிக்கவில்லை என்றால் பிறகென்ன? ஆனால் அதைவிடவும் கைலை மலையாரை பார்த்த பிறகே எல்லாம் என்ற ஒரு ஓர்மா என் மனசுக்குள் ஒரு தீர்மானம். அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. எங்கள் கைட் ஒரு இடத்தில் நின்று கொண்டு, இதோ தெரிகிறது கைலை என்றார். அம்மாடி, அந்த உணர்வை வார்த்தையால் சொல்லவே இயலாது. உணர்ச்சி பெருக்கினார். இஸ் திஸ் மவுண்ட் கைலாஷ், இஸ் திஸ் மவுண்ட் கைலாஷ் என்று அவரிடம் எத்தனை முறை கேட்டேன் என்றே தெரியாது. அழுகிறேன், சிரிக்கிறேன், உணர்ச்சி வெள்ளத்தால் விழுந்து விழுந்து வணங்கி, அப்பன் தெரிகிறான், இறைவன் தெரிகிறான் என்று. அப்பாடி, என்னால் அது இப்போது கூறும்போது கூட கண்கள் ஆனந்தத்தால் நனைகின்றன. உணர்ச்சி பெருக்கால் தொண்டை அடைக்கின்றது. என்னுடைய நிலை சேக்கிழார் பிரான் அப்பர் பெருமானின் நிலையை கூறியது போலத்தான். கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு கைகுவித்து எதிர் விழுந்து எழுந்து மெய்குலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார், பாடினார், அழுதார். தொண்டனார்க்கு அங்கு நிகழ்ந்தன யார் சொல்ல வல்லார்? இப்படித்தான் என் நிலையும். அவர் கைலை மலையாரின் காட்சி கிடைத்ததும் இப்படித்தான் எனது உணர்ச்சி பெருக்கால் என்னால் இப்போ கூட அதை விவரிக்க முடியவில்லை. மலை மேகத்தால் கைலை மறைபட்டதும் முகிலர் மீது எனக்கு கோபமே வந்தது. அப்பர் பெருமானின் போற்றி திருத்தாண்டகத்தில் கருவாகியோடு முகிலே போற்றி என்றும், காராகி நின்ற முகிலே போற்றி என்றும் வரும். இறைவா, நீதான் அந்த முகில் என்றால் எனக்கு கொஞ்சம் உன்னை விலக்கி உன்னையே காட்டக்கூடாதா என்றெல்லாம் அழுது பின்பு காட்சியை கண்டதும், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று அந்த இறைவன் என்னை ஆக்கிவிட்டான். இப்படி காட்சி கிடைத்ததும் தொடர்ந்து மலையை சுற்றி நடக்க ஆரம்பித்தோம். இப்போது மனதில் லேசாகிவிட்டதால் உடம்பின் களைப்பும் ஆக்சிஜன் இல்லா தன்மையும் எங்களுக்கு மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பித்தது. முதல் நாள் 13 கிலோமீட்டரும் 4675 மீட்டரில் இருந்து 5210 மீட்டர் உயரத்திற்கு செல்ல வேண்டும். இரண்டாம் நாள் 24 கிலோமீட்டரும் 5210 மீட்டரில் இருந்து 5630 மீட்டர் உயரத்திற்கு செல்ல வேண்டும். மூன்றாம் நாள் 12 கிலோமீட்டரும் 5630 இருந்து 4675 மீட்டருக்கு இறங்க வேண்டும். ஆக முதல் நாள் 7 கிலோமீட்டர் நடந்து வந்து கைலாய தரிசனம் பெற்று இன்னும் 6 கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருந்தது. ஆனால் உடலோ கைலாய தரிசனம் பெற்ற பின்பு ஒத்துழைக்கவில்லை. ஏனெனில் அதுவரை கைலாயத்தை பார்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் மனதில் இருந்தது. அதனால் புற காரணிகள் ஒன்றும் எமது உடம்புக்கு களைப்பை ஏற்படுத்தவில்லை. ஆனால் இப்போது அந்த கைலை தரிசனம் கிடைத்து விட்டதல்லவா, அந்த ஆசை நிறைவேறி விட்டதால் மனசும் லேசாகி விட்டதால் உடற்பிரச்சனைகள் தெரிய ஆரம்பித்து விட்டது. அந்த இடத்தில் ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்கு. அங்கு வெஜிடேரியன் கிடைப்பதே கஷ்டம். இப்படி அன்று பிரதோஷ விரதம் எங்களுக்கு மேலும் சிவபட்டினியாகத்தான் தொடர்ந்தது. ஒரு மாதிரி நடந்து எங்கள் மொனாஸ்ட்ரி ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தோம். அங்கே பார்த்தால் கைலை மலையார் மிக அருகாமையில் முகிலே இல்லாமல் காட்சி தந்தார். முதல் நாள் முகில் மறைத்தது, அடுத்த நாள் முகிலே இல்லாமல் காட்சி. இறைவனின் கருணையை வியந்த வண்ணம் எங்களிடம் இருந்த பிஸ்கெட் பேக்கெட்டை சாப்பிட்டுவிட்டு அன்றிரவு தூங்கினோம். அடுத்த நாள் காலை பொன்னார் மேனியனை தரிசித்து விட்டு 24 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். அத்தோடு 5210 மீட்டரில் இருந்து 5630 மீட்டர் மேலே ஏற வேண்டும். என்னால் சுத்தமாக முடியவில்லை. ஆக்சிஜன் குறைபாடு, உடற்சோர்வு, பசி எல்லாம் சேர்ந்து என்னால் முடியவே இல்லை. 8 கிலோமீட்டர் மிக ஏற்றமான பாதை. அதனால் அந்த பாதையில குதிரை மட்டும் ஏறும். அந்த 8 கிலோமீட்டருக்கு மட்டும் குதிரை வரும் என்று சொன்னார்கள். அதை பிடித்து 8 கிலோமீட்டர் ஏறிவிட்டேன். இன்னும் 16 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். பாதைகளோ மிக கற்களாக கிடந்தது.
3 தடவைக்கு மேல விழப்பட்டேன். அப்போ அப்பாதையின் காணொளியை பாருங்கள். பிரச்சனை இல்லை. இது எப்படி
நடந்து இரவு மொனாஸ்ட்ரி விடுதிக்கு வந்து சேர்ந்தோம். பசியும் முடியவில்லை. ரெடிமேட் நூடுல்ஸ் கிடைத்தது. நூடுல்ஸுக்கு வெந்நீர் ஊற்றி சாப்பிட்டு விட்டு எங்களிடம் இருந்த சாக்லேட்ஸ் மற்றும் பிஸ்கட்டுகளை மட்டும் சாப்பிட்டு விட்டு அன்றிரவு தூங்கினோம். அடுத்த நாள் மீண்டும் 12 கிலோமீட்டர், அதாவது 3வது நாள் இது. சற்று ஏற்றமான பாதை. இதெல்லாம் கடந்து டாச்சனிற்கு வந்து சேர்ந்தோம். மீண்டும் அங்கு மழை. அன்று செப்டம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. அதோடு அமாவாசை நாள். திங்கட்கிழமையில் வரும் அமாவாசை சிவனுக்கு உகந்ததாம். ஆனால் மீண்டும் டாச்சனில் மழை. அதனால் மீண்டும் கைலாசம் தெரியவில்லை. இப்போது மலையை சுற்றி வந்தாச்சு. ஆனாலும் அந்த கைலாசத்தை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் மீண்டும் மழை. சாப்பிட ஒரு ஹோட்டல் போய் வெறும் உருளைக்கிழங்கு கறியும் சோறும் சாப்பிட்டு விட்டு வெளியில் வருகின்றோம். என்ன அதிசயம்! ஒரு சிறு பொழுது இறைவன் கைலாய மலையாக காட்சி தந்து மீண்டும் முகிலுக்குள் மறைந்து விட்டார். அவரை பார்த்த திருப்தியோடு அன்றிரவு நன்றே கழிந்தது. அடுத்த நாள் டாச்சனில் இருந்து கைரோங் எனும் இடத்திற்கு வந்து சேர்ந்தோம். இது நேபாள எல்லைக்கு அருகாமையில் உள்ள பிரதேசம். ஆகையால் அங்கு நேபாள உணவகம் இருந்தமையால் நீண்ட நாட்களுக்கு பின் எங்கள் ஊர் உணவு போன்ற பூரி கிடைத்தது. அதில் தெம்பும் வந்துவிட்டது. அன்றிரவு கைரோங்கில் தங்கிவிட்டு அடுத்த நாள் நேபாள எல்லைக்கு சென்று அங்கிருந்து ஒன் அரைவல் விசா எடுத்து நேபாளத்தின் தலைநகரான கத்மண்டுவிற்கு வந்து சேர்ந்தோம். கத்மண்டுவுக்கு பயணமானோம். மிக மிக மோசமான பாதை அந்த கத்மண்டுவுக்கு செல்லும் பாதை. கைரோங்கிலிருந்து நேபாள எல்லை வரைக்குமான பாதையே அந்த அந்த ரோட் வந்து சீராக இருக்கும். ஆனால் அந்த தொடர்ந்து பெய்த மழையினால் காட்டாறு பெருகி வீதிக்கு வந்து அதுவே உயிரை கையில் பிடித்தபடி நேபாள எல்லைக்கு வந்து சேர்ந்தோம்.
நேபாளத்துக்கு வந்து விட்டோம் தானே. இப்ப நேபாள எல்லையிலிருந்து நேபாளத்துக்கு வந்துட்டோம். அந்த நேபாளத்திலிருந்து தலைநகருக்கு பயணம் பண்ற பாதை மிக மிக மோசம். அது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்ன்னு தான் சொல்லணும். அவ்வளவு அந்த ரோட் முடியவே இல்லை. அவ்வளவு மோசமான பாதை. அதையும் கடந்து நேபாள காத்மண்டுவுக்கு வந்து பசுபதிநாதரை முதலில் தரிசித்தோம். நாம் சென்ற அன்று டீச் பண்டிகையாம். அதாவது ஒரு சனிக்கிழமை நாள் நாங்க சென்றது. அது ஒரு டீச் பண்டிகை நாளாம். டீச் பண்டிகை என்றால் பார்வதி தேவி சிவபெருமானை மணக்க வேண்டும் என்று விரதம் இருந்த நாள். அதை பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் அமைய வேண்டும் என்றும், திருமணமான பெண்கள் தமது கணவனின் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் விரதம் இருப்பார்களாம் அந்த டீச் பண்டிகையில். அந்த டீச் பண்டிகை அன்றைக்கு நாதர் சந்நிதிக்குள் ஆண்களை விட மாட்டார்களாம். அப்போது எனது கணவருக்கு அன்று தரிசனம் கிடைக்கவில்லை. எனக்கு மட்டும்தான், பெண்கள் என்றபடியா எனக்கு மட்டும்தான் அன்று தரிசனம் கிடைத்தது. பிறகு அடுத்த நாள் தான் மீண்டும் வந்து பசுபதிநாதரை தரிசித்தோம். இந்த பசுபதிநாதர் திருக்கோவில் இந்தியாவின் கேதார்நாத் இன் பாதியாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த காசி என்றும் சொல்கிறார்கள். எப்படி காசி இந்துக்களுக்கு எப்படி மணிகர்ணிகா காட்டோ, அதுபோல நேபாள இந்துக்களுக்கு இங்குள்ள ஆர்யா காட். இங்குதான் தமது பூத உடல்களை எரிக்கின்றார்கள். காசி கங்கை போல பாகமதி ஆறு இங்கு ஓடுகிறது. இங்கு தமது ஈமக்கிரியைகளை முடிக்கின்றார்கள். கங்கை ஆரத்தி போல பாகமதிக்கும் ஆரத்தி நடக்கிறது. பசுபதிநாதரை முடித்துக்கொண்டு சலநாராயணரையும் தரிசித்தோம். இந்த சலநாராயணர் ஆலயத்தை புத நீல்கந்த என்று அழைக்கின்றார்கள். இந்த சலநாராயணர் தண்ணீரில் மிதக்கின்றார். எவ்வாறு அந்த சிலை மிதக்கின்றது என்று இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இவ்வாறெல்லாம் நல்ல தரிசனம் கிடைத்து முடிய சோதனைகளை எல்லாம் சாதனைகளாகிய கைலை மலையாரை நினைத்த வண்ணம் எமது ஊர் திரும்பினோம். இந்த காணொளி சற்று நீளமானதாக இருப்பதால் அடுத்த பாகத்தில் இந்த பயணத்தில் நாம் சந்தித்த சவால்களும் சிக்கல்களையும் அத்துடன் இந்த பயணத்திற்கு என்னென்ன பொருட்கள் கொண்டு செல்லலாம் என்றும் கூறுகிறேன். இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.